எங்க அப்பா வந்து இங்க ஆட்டோ விட்டு ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. போலீஸ்காரங்க வந்து ஆட்டோ எட்ரான்னாங்க. எதுக்கு சார் வாடா போடான்னு கூப்பிடுறீங்க? நான் ஏன் இங்க ஓரமா தானே நிக்குது, எட்ரானா ரொம்ப வல்கரா பேசினால எதுக்கு சார் என்ன அப்படி பேசுறீங்கன்னு கேட்டதுக்கு அப்பாவை அடிச்சு துணியை உருவி நிக்க வச்சுட்டாங்க. சோ போலீஸ்காரவங்க வந்து சாதாரணமாவே மரியாதையா பேச மாட்டாங்க. ஊர்ல உள்ளவன்லாம் அவனுக்கு சம்பளம் மட்டும் கொடுப்பான். ஆனா இவனுங்க நல்ல மம்மதையா வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரையும் வாடா போடான்னு பேசுவாங்க, அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. சரியா? இந்த வீடியோவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இதுல எத்தனை வகையான சட்ட பிரச்சனைகள் எழுந்திருக்கு அப்படிங்கறத சொல்றதுக்காக தான் அந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதுல என்ன வகையான சட்ட பிரச்சனைகள் இருக்குங்கிறத நம்ம பேசுவோம். அப்பா வந்து எங்களுக்கு கால் பண்ணவே நாங்க எல்லாம் கிளம்பி வந்தோம். கிளம்பி வரதுக்குள்ள அந்த போலீஸ இன்னொரு போலீஸ் அனுப்பிட்டாரு. அப்பாவை அடிச்ச போலீஸ் வந்து இவர் தான். இல்ல, இவர் தான் எங்க அப்பாவை அடிச்ச போலீஸ். இவர் வந்து கிளப்பி விட்டுட்டாங்க. இவர் வந்து கிளப்பி விட்டாரு. இந்த இடத்துல இன்னொரு போலீஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த இன்னும் மற்ற போலீஸை காப்பாத்துறதுக்காக என்ன பண்றாங்க, அந்த இடத்த விட்டு காலி பண்ணு சேஃப்கார்ட் பண்ணிருக்காங்க. இவர் வந்து கிளப்பி விட்டாரு. எதுக்கு சார் அவர் எங்க அப்பாவுக்கு அடிச்சாரு, நீங்க ஏன் இவரை கிளம்ப வச்சீங்க நான் கேட்க போனேன். என்ன வல்கரா திட்டினாரு. என்ன வல்கரா திட்டினது போக என்ன அடிச்சு கண்ணை வீங்க வச்சிருக்காரு பாருங்க. அடிச்சு வீங்க வச்சோடனே பப்ளிக்லாம் வந்து தடுத்தாங்க. பப்ளிக்லாம் வந்து தடுக்கும் போதே என் வயிற்றுல எட்டி உதைச்சாரு. சோ அப்பாவை அடிச்சேன், ஏன் அடிச்சிங்கன்னு கேட்க போன பொண்ணுகிட்டையும் வேகமா ஒரு திட்டி இருக்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த ஏரியாவுடைய குறுநில மன்னர், அவர் சொல்றதுதான் மக்கள்லாம் கேட்கணும் அப்படின்ற ஒரு நினைப்பிலேயே வளர்த்து வச்சிருக்காங்க. அப்படிதான் எடுத்துக்க முடியும். எட்டி உதச்சிட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்கறதுக்குள்ள அந்த போலீஸ கிளப்ப வச்சுட்டாங்க. கிளப்ப வச்சுட்டு இப்ப எங்கன்னே தெரியல, நாங்க தேடிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. எனக்கு அவங்க 2 பேரும் இங்க வரணும், யாருனாலுமே இங்க வரணும். அடிச்ச போலீஸ் இங்க வரணும், சஸ்பெண்ட் பண்ணணும். பப்ளிக் இங்க வந்து சப்போர்ட் கிடையாது, பப்ளிக் இங்க சேஃப்டி கிடையாது. எனக்கு 2 போலீஸுமே இங்க வரணும், அவங்கள வர வைக்கணும்னு நாங்க 1.25 மணி நேரமா போராடிட்டு இருக்கோம். இவங்க பேப்பர் எழுதி கொடுங்க, காலையில வாங்க, அப்ப வாங்க, இப்ப வாங்கன்னு எங்களை வந்து இவங்க மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களுக்கு யாரு மேலயும் நம்பிக்கை இல்ல. ஏசிடிசி எல்லாரும் இங்க வரணும், அடிச்ச 2 போலீஸும் இங்க வரணும், இல்லன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். புரியல. சோ இந்த பொண்ணு வந்து கேட்கும்போது அவரை அடிச்சு திட்டி முடிஞ்ச வரைக்கும் துன்புறுத்திருக்காரு. இது எந்த சட்டத்தின் கீழே பிரச்சனைங்கிறத நம்ம பார்ப்போம். எட்டி காலால உதச்சிருக்காரு. வந்தவொடனே அந்த போலீஸுக்கு வந்து பாதுகாப்பு நிமித்தம் அவரை வெளியாகிட்டாங்க அந்த இடத்த விட்டு. இதுல என்ன ஒரு ஜோக்குனா, போலீஸை தேடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தேடிக்கிட்டு இருக்கிறேன்னாக்கா அப்ப அந்த போலீஸ் எங்க டியூட்டி பாக்குறாரு, என்ன வாட்சிங்ல இருக்காங்க அப்படின்னு தெரியல. இதுல என்னன்னா, ஒரு போலீஸ் ஒரு ஏரியால பீட்டு வரணும் அப்படின்னா ஸ்டேஷன்ல எழுதி வச்சுட்டு எந்த ஏரியாவுக்கு பீட்டு போறோம்னு சொல்லிட்டு தான் போக முடியும். அவர் பிசி டியூட்டில இருந்தா கூட எந்த ஏரியால வேணாலும் அவங்க இஷ்டத்துக்குலாம் போயெல்லாம் நிக்க முடியாது. இந்த ஏரியாவுக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அந்த ஏரியா இல்லாம அடுத்த ஏரியாவுக்கு போறதா இருந்தா கூட ஸ்டேஷன்ல நோட் பண்ணிட்டு தான் போகணும். இதுல இந்த பொண்ணு வந்து தெளிவா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அது சட்ட புரிதல் இருக்கோ இல்லையோ, அந்த பொண்ணு வந்து மிக தெளிவா இருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். பப்ளிக் சப்போர்ட் சேஃப்டி கிடையாதுங்கிறது உண்மை. ஏன்னா பப்ளிக் வந்து பொதுவாகவே போலீஸ் அப்படின்னா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே இருக்கிறாங்க. ஏதாவது பண்ணிடுவாங்கங்கிற அந்த பயத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களும் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பயத்தை வந்து தெளிவிடாமே வச்சிருக்காங்க பல வருடங்களா. ஸோ இதில் வந்து நம்ம தெளிவு ஆகாத வரைக்கும் அவங்க தெளிவு விட மாட்டாங்க. இந்த வடிவேல் ஜோக்கு மாதிரி தான், தண்ணியை ஊற்றி ஊற்றி அவனை அடிச்சாங்கங்கிற மாதிரி அவங்க தண்ணியை அதாவது தெளியவே விடாம வச்சுக்க வேண்டியது தான் அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு.